ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டைக்கான எனுமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா வாக்காளர்களுமே அந்த ஃபார்மை நீங்கள் பார்த்தா சப்மிட் பண்ணி கொடுக்கணுங்க. அப்படி அந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும். இதுக்கான தேதி எப்போ அப்படின்னா 4 நவம்பர் முதல் 4 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா வாக்காளர்களுமே உங்களுக்கான அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கன்சென்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்குங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎல்ஓ இருக்காங்க பாருங்க, பூத் லெவல் ஆஃபீஸர். அவங்க உங்கள் வீட்டுக்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இன்னொரு நாள் பூத் லெவல் ஆஃபீஸர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை அந்த பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு தேடி உங்களுக்கு அந்த பிஎல்ஓ வருவாங்க. ஸோ கணக்கெடுப்பு படிவத்தை இணையம் மூலம் நிரப்பி சமர்ப்பிக்கும் வசதியும் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் வரல. ஒன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் டேரெக்டாக பிஎல்ஓ வர போகிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் வீடு தேடி பிஎல்ஓ வர போகிறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அவங்ககிட்ட ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமானது. ஸோ அதேமாரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தின் கணக்கெடுப்பு படிவத்தின் 2 பிரதிகளையும் வாக்காளர்கள் நிரப்ப வேண்டும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் 2 சைடும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையெனில் கணக்கெடுப்பு படிவத்தில் வாக்காளரின் சமீபத்த புகைப்படத்தை ஒட்டலாம். ஸோ உங்களுக்கு தேவை, நீங்கள் புது ஃபோட்டோ வேணும், நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ்க்கான புது ஃபோட்டோ பார்த்தா அந்த அப்ளிகேஷனில் ஒட்டிடணும். இல்லைனா தேவையில்லை. படிவம் நிரப்புவதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சம்மந்தப்பட்ட பிஎல்ஓவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரப்பிய படிவத்தை வாக்குச்சாவடி நிலையரிடம் இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட ஒப்படைத்து அதுக்கான ஒப்புகை சீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் அங்கே தாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீட்டெயில்ஸ்க்கான ஃபார்ம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி நடைபெறும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாக்காளராக தகுதி பெற்றவர் யாருன்னா 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கொடுக்கப்பட்ட முகவரியில் வசிக்க நபர். இப்போ நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அதே அட்ரஸில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த முகவரி தொகுதியிலுமே உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் பதிவாயிருக்க கூடாதுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கன்சென்ட் கொடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை சப்மிட் பண்ணலாம், பட் அதை நீங்கள் ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக தான் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், கல்வி சர்டிஃபிகேட், அரசு சார்ந்த அட்டைகள், ஜாதி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் பிறக்கவில்லை என்றால் அதுக்கான அந்த இந்திய தூதரகத்தின் பிறப்பு பதிவு அல்லது குடியுரிமை சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை வீடு தேடி வராங்க, வீடு பூட்டிருக்கு அப்படின்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ரெடி பார்த்ததாங்க. மத்திய மாநில அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியாக இருப்பினா அதுக்கான அடையாள அட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினது அந்த மாதிரி அடையாள அட்டை கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணலாம். 10th 12th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணலாம். இருப்பிட சர்டிஃபிகேட்டு அதை சப்மிட் பண்ணலாம். ஜாதி சர்டிஃபிகேட், தேசிய குடிமக்கள் பதிவு, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை பார்த்தா முன்கூட்டியே உங்கள் பெயர், ஸோ வாக்காளர் பெயர் என்ன, உங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை, ஓட்டர் ஐடிக்கான நம்பர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா உங்களுடைய வரிசை நம்பர் என்ன, நீங்கள் எத்தனாவது பாகத்தில் இருக்கீங்க, அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு QR கோட், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும். உங்களுக்கு புதிய ஃபோட்டோ ஓட்டர் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவுன்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு
உங்களுக்கான அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தா ஒட்டுற மாரி இருக்கும். அதேமாரி மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎல்ஓ நேம் என்ன, அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபில் பண்ண வேண்டியதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல உங்கள் பிறந்த தேதி ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் வந்து பார்த்தா ஆப்ஷனல் தான். விருப்பம் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கலாம் அல்லது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க. இல்லை போயிட்டு தந்தையின் பெயர் அல்லது ஹஸ்பண்ட் பெயரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தந்தையின் அல்லது உங்களுடைய பாதுகாப்புடைய ஓட்டர் ஐடிக்கான நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். தாயின் பெயர் கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு அவங்க ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா ஓட்டர் ஐடிக்கான நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெயர் என்ன, அவங்களுக்கான ஓட்டர் ஐடிக்கான நம்பர் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை தவிர்த்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர். ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போ ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க, ரீசெண்டாக இருக்க ஓட்டர் ஐடியில் உங்கள் பெயர் எப்படி இருக்குது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நம்பர், ஸோ ஓட்டர் ஐடிக்கான நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டர் ஐடியில் உங்கள் உறவினர் பெயர் யார் இருக்குது, ஹஸ்பண்ட் நேமோ அல்லது ஃபாதர் நேம் இருக்கோ, அவங்க பெயர் என்ன உறவுமுறை வேணும், ஃபாதரா அல்லது ஹஸ்பண்டான்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மாவட்டம், எந்த மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன, அந்த தொகுதி என்ன, பாக நம்பர், வரிசை எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்கள் இன்ஃபர்மேஷன். ஸோ ரீசெண்டாக உங்கள் ஓட்டர் ஐடியில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது தெரியாதவங்க வெப்சைட் மூலமாக டேட்டா பேஸில் செக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர், உங்களுடைய உறவினர் நீங்கள் யாரை, ஸோ ஃபாதர் கொடுக்கலாம், ஹஸ்பண்ட், அவங்க பெயர் என்ன, அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, அவங்க உறவினர் பெயர் என்ன, உறவுமுறை என்ன வேணும், அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. மேற்சொன்ன வாக்காளராகிய நான் எனது குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை. ஸோ வேறு எந்த நாட்டிலையுமே குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லணும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கும் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த விதமான வாக்காளர் பட்டியலுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு சைன் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் கையொப்பம், ஸோ நீங்கள் சைன் பண்ணலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் வேறு யாராச்சும் சைன் பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று சைன் பண்ணுங்கள். சைன் பண்ண முடியாதவங்க இடது பெருவில் ரேகை இருக்குது பாருங்கள், அதை வச்சா போதுமானது. ஸோ வேறு யாராச்சும் சைன் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன் யாராவது சைன் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த ரிலேஷன் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த பிஎல்ஓ அவங்க வந்து சைன் பண்ணிடுவாங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குது. இந்த ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ தேவை அப்படின்னா மட்டும் ஃபோட்டோ ஒட்டினா போதும். ஸோ ஒருவேளை டாக்குமெண்ட்ஸை மேக்ஸிமம் கேட்குறது கிடையாது. ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானதுங்க. இதில் பேக் சைடில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல்கள். ஓகே, வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் வாக்காளருடைய உறவினருக்கு பெயர்களை முந்தைய டேட்டா பேஸிலேருந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதுக்கூட மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ வந்து பார்த்தா ஒரு அறிவிப்பு வந்து வழங்குவார். அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தா மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா இஆர்ஓ வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு இந்தமாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அது என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, நீங்கள் 1/7/1987 அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட், பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா போதுமானதுங்க. ஸோ தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கும். ஒருவேளை நீங்கள் 1/7/1987லேருந்து 2/12/2004 பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். 2/12/2024 அப்புறம் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். உங்கள் பேரண்ட்ஸோட பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதேமாரி தாயின் பிறந்த தேதி கேட்பாங்க. ஸோ பெட்ரோலில் யாராச்சும் ஒருத்தர் இந்தியாவில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான பாஸ்போர்ட் அந்த மாதிரி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவிற்கு வெளியே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பதிவு சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும். நெக்ஸ்ட்டு குடியுரிமை பதிவு பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான பட்டியல் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் மாரி ஃபில் பண்ணிட்டு இல்லை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஒன்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா போதுமானது. கேட்கல அப்படின்னா
அந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஓகே ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வராங்க. இந்த மாதிரி தான் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிடுறாங்க. கம்பல்சரி எல்லாருமே இந்த எனிமரேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.